சரியா வருமா? இப்ப அந்த நீர்மோர் பந்தல் வந்து கேக்குதா? மதுரை மேற்கு தொகுதியில விளாங்குடி பகுதியில் இன்னைக்கு 20வது வார்டு இந்த மேற்கு 6ஆம் பகுதி கழகத்தின் சார்பாக நீர்மோர் பந்தல் ஏற்கனவே நாங்கள் திறந்தோம். திறந்து வழக்கமாக மதுரை எல்லா இடங்களையும் திறந்துட்டு வர்றோம். அதே மாதிரி இங்கேயும் திறந்தோம். இதே காவல்துறையுடைய அனுமதியோட முதல்ல அனுமதி கேட்டு அவங்க கொடுக்க மறுத்து அப்புறம் கொடுத்து திறந்தோம். திறந்து ஒரு நாளா 2 நாளாங்க, 2 நாள் 2 நாள்ல வந்து இங்க வந்து நீர்மோர் பந்தல் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த நீர்மோர் பந்தலை பீத்து எடுத்து அதாவது அதவே அந்த இதவே நிலகுலைய செய்து காவல்துறை மிக மோசமாக காவல்துறையும் மோசமாக நடந்து கொண்டது. இது தமிழ்நாட்டிலே எங்கேயும் இல்லாதது இந்த விளாங்குடியில இருக்கு. இந்த கூடல் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற காவல்துறை அதிகாரி, ஆய்வாளர், மற்ற அவர்கள் துணை ஆய்வாளர், அங்க இருக்கிற மற்ற காவலர்கள் இங்க கஞ்சா வைக்க விட்டுறாங்க. கஞ்சாலாம் விற்கலாம், போதைப் பொருள்லாம் விற்கலாம். ஆனா மக்களுக்கு நீர்மோர் பந்தல் கொடுக்க கூடாதுன்றத ஏதோ இங்க வந்து பிரிச்சு போட்டு சட்டத்தை மீறி மாதிரி வெறும் கரைச்சல் பண்ணி மக்கள் போராட்டம் பண்ணி கைது பண்ணி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு எங்க வழக்கறிஞர் மாவட்ட செயலர் முன்னாள் அரசு வழக்கறிஞர் தமிழ்செல்வன் அவர் தலைமையில் இருந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் போய் முறையிட்டு அப்புறம் ஜாமீன் கொடுத்து வெளியே வந்திருக்கோம். வெளியே வந்து முறையாக எத்தனை ஆணையாளர்கிட்ட கேட்டாச்சு, எல்லாத்திலையும் கேட்டாச்சு. உரிய தகவல் இல்லை. கமிஷனர், கார்பரேஷன் கமிஷனர் என்ன கேட்கல அப்படின்றாங்க. கமிஷனர் கேட்டா, சார் நாங்கள் மதுரையில் பூரா நீங்கள் திறந்துட்டு வர்றீங்க, எங்கேயாச்சும் நாங்கள் தடை விதிச்சிருக்கோமா, எங்கேயாச்சும் திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமா, அங்கே மட்டும் நடக்குதுன்னா அந்த அதிகாரி மீது நான் நடவடிக்கை எடுக்கிறேன் சார் அப்படின்னாங்க. இதனுடைய மண்டல ஆணையாளர், மண்டல ஏசி, அவர்கிட்ட கேட்டேன், சார் இங்க வந்து ரொம்ப மோசமா இருக்கு ஆளுங்கட்சிக்காரங்க. ஆளுங்கட்சின்னு யாரு தெரியுதா? அதான் திராவிட மாடல் ஆட்சி, ஸ்டாலினுடைய கட்சிக்காரங்க. திமுகன்னு சொல்ல மாட்டேன். திமுகவில் சகிப்புத்தன்மை உண்டு. இங்க இருக்கிறவங்க கைக்கூலிய, இந்த விளாங்குடியில் இருக்கிறவங்க இது அமைச்சருடைய பினாமிகள் இவங்க. அவங்க பணத்தை இன்னைக்கு பாக்கெட்ல போட்டுக்கிட்டு இன்னைக்கு அராஜகம் பண்றாங்க. இன்னைக்கு என்னண்டா காவல்துறையை மிரட்டுறது, கார்பரேஷன் அதிகாரியை மிரட்டுறது, மிரட்டி இது வரவே கூடாதுன்னு சொல்லி திரும்ப தகராறு பண்ணி உயர்நீதிமன்றம் போய் திரும்ப அனுமதி கொடுத்து போட வரும்போது திரும்ப அதே மாதிரி தடுதல். உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் இதை கேட்டு செருப்பால் அடிக்கிற மாதிரி, செருப்பால் அடிக்கணும்னு சொல்லுவாங்க ஒருத்தர், அடிக்க வேணாங்க, செருப்பால் அடிக்கிற மாதிரி இந்த கூடல் காவல்துறை ஆய்வாளரை கண்டிச்சு இது மாதிரி நீ செய்யலாமா, மக்களுக்கு தாகம் தீர்க்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்துற, அது யாராக நடத்தினாலும் அதுக்கு அனுமதி கொடுக்கறது மறுத்துவிட்டு கார்பரேஷன் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னா இதே இதுல கூடல் நகர்ல திமுக சார்பாக 2-3 ஸ்டாலின் கட்சி சார்பாக அங்க போட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் நீ முறையா கார்பரேஷன் அனுமதி வாங்கியிருக்காங்களா? நீ முறையா போய் பார்த்தையா? ஏங்க நீர்மோர் பந்தலுக்கு தீ பிடிக்காத கூரை அமையணுமா? 2 பானை அளவுக்கு தான் அளவு வைக்கணுமா? எப்படி கொடுக்கறான் பாருங்க இந்த போலீஸ் அதிகாரி இங்க இருக்கிறவன். இவெல்லாம் மக்கள் வரி பணத்தில் இவன் சம்பளம் வாங்கல. இந்த கூடல் நகர்ல போலீஸ்காரங்க இங்க மக்கள் வரி பணத்தில் நம்ம கொடுக்கிற வரியில அவங்க சம்பளம் வாங்கல. ஸ்டாலின் வீட்டில இருந்து இங்க இருக்கிற திமுக உடைய கைக்கூலிய மந்திரியுடைய பினாமின்னு சொல்லி மந்திரியை வச்சுக்கிட்டு ஏமாத்தி இங்க அராஜகம் பண்ற அந்த நாளாந்தர பசங்கள், இவங்களுக்கெல்லாம்
அதிவிரைவில் இவங்களுக்கெல்லாம் வேட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். நாங்க 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தோம். சரி, யாருக்காச்சும் ஏதாச்சும் குறை செஞ்சோமா? யாருக்காவது இந்த மாதிரி இடையூறு அரசியல் பண்றதுக்கு இடையூறு செஞ்சோமா? நீ ஆம்பளை, நீ கட்சி நடத்துறவன். ஏண்டா திமுக காரனை கேட்கிறேன், ஸ்டாலின் கட்சிக்காரனை கேட்கிறேன், நீ முறையா நீ வாங்கி போட்டியா? நீ நீர்மோர் பந்தல் வச்சியா? எத்தனை நாள் ஆயிடுச்சு? இப்போ 15 நாள் ஆகி போச்சுங்க. 15 நாளா நீர்மோர் பந்தல் கூட அவங்க வைக்கல. அங்க சும்மா கொட்டையை போட்டு வச்சிருக்காங்க. அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறது இல்லை. இவங்க மக்களுக்கு காசை கொடுத்து அடிச்சிருக்க கொள்ளையில இருந்து வசூல் பண்ணிருக்கிறதுல அதை லஞ்சமா கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மக்கள் இன்னைக்கு செருப்பை தூக்கி அடிக்க போறாங்க. இந்த பகுதியில் இந்த சுற்றறிக்கும் வெயில்ல இங்க பாருங்க, தாய்மார்கள், பெரியவர்கள், சிறுவர்கள். இந்த ஏரியாவில் ஏதாச்சும் இருக்கா? இது நல்லதை செய்யும் போது யார் செஞ்சாலும் பாராட்டுறதை விட்டுட்டு இந்த மாதிரி இடையூறு பண்றவர்களுக்கு காவல்துறை நல்ல அறிவுரை வழங்கணும். இவங்க என்னன்னா அவங்களுக்கு ஏவல் துறையா மாறிட்டாங்க. இவங்க எல்லாம் நாங்க கணக்கு எடுத்திருக்கோம். ஆட்சி மாறும், காலம் மாறும். அப்ப இவங்க எல்லாம் எங்க இருப்பாங்கன்னே தெரியாது. உடனே எங்க அதிகாரியை போய் பிடிச்சி, அமைச்சர்களை போய் பிடிச்சிருவாங்க. இதே சித்தன்ட்ட வந்துருவாங்க. சித்தா நீ பாத்துக்க, அப்படியெல்லாம் இங்க இருக்கிற எவனாச்சும் வந்தான்னா இது பண்ணிக்கிறாத. ஆனா பொய் வழக்கு போடுறாங்க. இந்த பகுதி செயலர் ஆர்வமா வேலை பார்க்கிறாரு, கட்சிக்கு கூட்டம் நடத்த விடுறதில்ல, பொது நிகழ்ச்சி நடத்த விடுறதில்ல. இது திமுக. இப்ப பாருங்க, நம்ம ரேடியோ செட்டு இன்னைக்கு போட்டு வச்சிருக்கோம். இதை பற்றி மக்களிடத்துல பேசணும்னு சொல்லியிருந்தோம். இத எங்க கட்சிக்குள்ளேயே இருக்கிற சில சிலிப்பர் செல் இருப்பாங்கல்ல, அவங்க நேற்று மாவட்ட செயலர் வந்தாரு, உங்களை தூள் உரிக்க போறாரா, மேல பேச போறாரு, மைக்கெல்லாம் கட்ட சொல்லியிருக்காரு, உங்களை பிச்சு உதற போறாரு. நீங்க யார்கிட்ட எவ்வளவு வாங்கினீங்க, நீ யாருக்கு பினாமியா இருக்க, எந்தெந்த மந்திரிக்கு பினாமியா இருக்க, எவ்வளவு பணம் கொள்ளையடிச்சிருக்க. இவங்க ஆடு வெட்டி கிட்டத்தட்ட 250 ஆடு வெட்டி அவங்க கட்சிக்காரங்களுக்கு பிரியாணி போடுறாங்க. ஏன்னா மக்களுக்கு தாகம் தீர்க்க தண்ணி கொடுக்க அதிமுக தொண்டை வந்தான்னா அவனுக்கு எதிர்ப்பு கொடுக்காம இவங்க செய்வாங்களா? சரி, நீ பிரியாணி போட்டிய, நீ இந்த மாதிரி நீர்மோர் பந்தல் வச்சுதா, என்ன மாதிரி செய்யறாங்க. அதனால இது வன்மையா கண்டிக்கிறோம். இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நியாயமான தீர்ப்பை பெற்றுக் கொடுத்த எங்க வழக்கறிஞர் பிரிவுடைய அத்தனை வழக்கறிஞர்களுக்கும், குறிப்பாக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அருமை தம்பி மகேந்திரன் அவர்களுக்கும், அன்பிற்கினிய அருமை தம்பி வழக்கறிஞர் எங்க மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவுடைய மாவட்ட செயலர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும், பாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் துணை புரிந்த வழக்கறிஞர்களுக்கும், வழக்கறிஞர் பிரிவுக்கும், இதை தொடர்ந்து முயற்சி எடுத்த தம்பி சித்தன், மலைச்சாமி, கேசவன், சுந்தரராஜன், விஜயகுமார், நாராயணன், இத்தனை வார்டு செயலாளரும் இன்னைக்கு கரங்கோர்த்து நிக்கிறாங்க. நம்ம சித்தனுக்கு இனி மிரட்டுறாங்க. ஏய், உன்னை தூக்கி உள்ள போட்டுருவோம், கஞ்சா கேஸ்ல போட்டுருவோம். ஏண்டா லூசு பேட, விடிய விடிய டாஸ்மாக் வியாபாரம் நடக்குது, பார் நடக்குது. இதெல்லாம் இந்த போலீஸ்காரனுக்கு தெரியல. இந்த போலீஸ்காரங்களுக்கு, இங்க இருக்க போலீஸ்காரனுக்கு தெரியல, இந்த கூடநகர் போலீஸ்காரங்களுக்கு தெரியல. நான் உண்மையிலேயே காவல்துறையை மதிக்கிறவங்க. நாங்க 10 ஆண்டுகள் நான் அமைச்சராக இருந்திருக்கேன். ஒரு இதுக்கு கூட நான் எந்த காவல்துறையிட்டையும் நான் பேசினது கிடையாது. இப்ப கூட நான் இத்தனை வருஷம் ஆச்சு, சட்டத்துக்கு புறமாக கிரிமினலுக்காக யாருக்கும் நான் துணை போனது கிடையாது, பேசினது கூட கிடையாது. எங்க கட்சியே இந்த மாதிரி போட்டு மிரட்டி உருட்டிடலாம், போலீஸை வச்சு மிரட்டிடலாம், அடைக்கிடலான்னா இதெல்லாம் பம்பு வேகாதுரா. இதான் கருணாநிதி காலத்துல இருந்து பார்த்த கட்சி இந்த கட்சி. நாங்க சிறுவர்கள் இருந்து பார்த்த கட்சி இந்த கட்சி. இன்னைக்கு 3ஆம் தலைமுறை பொதுச் செயலாளர் எடப்பாடியார், மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்படி இருந்தாங்களோ, கட்சியை வழிநடத்தினாங்களோ, அதே மாதிரி புரட்சி தலைவர் மாதிரி இன்னைக்கு எடப்பாடியார் கட்சியை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் தலைமையில் இயங்குற அதிமுக அடுத்த ஆண்டு இதே நாளைய தினம், நாளை மறுநாள் நம்முடைய சுந்தரராஜ பெருமான் ஆற்றிலேயே அழகரி இறங்குறார். அது என்ன ஐதீகம்னு சொன்னா,
மண்டூக முனிவருக்கு விமர்சனம் கொடுக்க போறாருனாலும் அதே நேரத்தில் நாட்டு மக்கள் அதை பார்த்து அன்னைக்கு என்ன அவர் பட்டு அடிந்திருக்கிறான்னு பார்த்து அந்த மாட்டில் அந்த மசம் பூரா நல்லா இருக்கும், பச்சை பட்டு கொடுத்தா விவசாயம் செழிக்கும், வெள்ளைப்பட்டு கொடுத்தா மக்கள் சுபிச்சமா இருப்பாங்கன்னு பேசுவாங்க. மண்டூக முனிவருக்கு விமர்சனம் கொடுக்க அது மாதிரி எங்க பொதுச்செயலாளர் 12ஆம் தேதி அவதரிக்கிறார், பிறந்த நாள் வருகிறது. அவர் அடுத்த ஆண்டு இதே தமிழக மக்களுக்கு விமர்சனம் கொடுப்பார். எங்க பொதுச் செயலாளர் நல்லாட்சி கொடுப்பார். இந்த போத ஆட்சி, இந்த போலீஸ் ரவுடிகளுக்கு துணை போகிற போலீஸ் எல்லாம் தூக்கி எறிந்து விடுவார் என்பதை தெரிவித்து இந்த அருமையான நிகழ்ச்சியை நீங்க தொலைக்காட்சியில் ஒரு பிட்டு கூட எடிட் பண்ணாம விடுங்க. அப்பதான் இந்த காவல்துறை செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. இந்த மாதிரி காவல்துறையில கையேந்திட்டு திமுக காரன் கை காசு கொடுக்கறான்றக்காக அவனுக்கு பின்னால போய் ஒளிந்து கொண்டு இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிற எந்த தமிழ்நாடு மதுரையில எந்த இடத்துலயும் இல்லைங்க, எந்த காவல்துறையும் செய்யல. இந்த கூடநகர் காவல் நிலையத்தில இருந்து தான் அப்படி செஞ்சிருக்காங்க. இனிமேல் அந்த மாதிரி ஏதாச்சும் பொய் வழக்கு ஏதாச்சும் போட்டேன்னா மதுரை மாநகரில் அதிமுக காரன் பூரா கூடநகரெல்லாம் முற்றுகையிட போறோம். ஏன் தலைமையில தான் முற்றுகையிட போறோம். அதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். இந்த காவல்துறை அதிகாரி துணை போனவன் எவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு மரியாதையே கிடையாது. மக்களுக்கு நல்லதை செய்ய தடுக்க எவனாக இருந்தாலும் எந்த முறையில் வந்தாலும் அவனை வேரோடு அழிப்போம். அவனுக்கு மரியாதையே கிடையாது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். துரைமுருகனுடைய அமைச்சர் இலாக்கா மாற்றம் செஞ்சிருக்காங்க. இந்த ஆட்சியில கிட்டத்தட்ட அமைச்சர்கள் மட்டும் மாற்றம், அப்புறமேட்டு இலாக்கா மாற்றம் சொல்லி நிறைய விஷயம் நடக்குதா, நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இந்த அமைச்சரே ஜாமீன் அமைச்சர்கள் தான் நிறைய இருக்காங்க. 1-2 பேர் தான் நல்ல அமைச்சர்கள், அந்த விசாரணை இல்லாத அமைச்சர்கள். இதுக்கு கலைஞரே பதில் சொல்லிருக்காரு. இந்த மாதிரி அமைச்சரவை நீடிக்கலாமா, மக்கள் வாக்களிக்கலாம்னு அதனுடைய தலைவரே ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதே வகையில் இந்த ஆட்சி நீடிக்காது, நீடிக்க போறதும் இல்லை. எத்தனை அமைச்சரவை மாற்றினாலும் சரி எல்லாம் ஒண்ணுதான். என்ன மொந்தான் மாறுது, கல்லு ஒண்ணுதான். எல்லாம் வசூல் நடந்துகிட்டே தான் இருக்கு. எல்லா துறையிலும் சர்வசாதாரணமா வசூல் நடக்குது. கலெக்ஷன், கரப்ஷன் எல்லாமே நடக்குது. அதனால இந்த ஆட்சியை விரைவில் அப்புறப்படுத்தணும். அடுத்த 2026 தமிழகத்திற்கு விமர்சனம் எங்க பொதுச் செயலாளர் கொடுப்பார். பாகிஸ்தானுக்கு பதிலடி தொடர்ந்து இந்தியா கொடுத்துக்கிட்டே இருக்கு, எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே வரவேற்கு ஒவ்வொரு இந்தியனும் பாரத பிரதமருக்கு நன்றி சொல்லணும், மத்திய அமைச்சர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த அனுபவம் சொல்றாங்க இல்லையா, வயதானவங்க, அந்த வயதானவங்க அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங்கா இருக்கட்டும், நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷாவா இருக்கட்டும், இவங்களையெல்லாம் வச்சு இது பண்ற நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அற்புதமான பணி. நேற்றைக்கு முன்தினம் நேற்றைய தினம் தூங்காம கண் விழித்து இந்த ராணுவ வீரர்களுடைய நடவடிக்கையை உன்னிப்பாக கவனிச்சிருக்காரு வீடியோ மூலமாக. பாரத பிரதமர் இப்படி ஒரு பிரதமர் நாம பெற்றதுக்கு உண்மையிலேயே இந்திய மக்கள் பெருமைப்படணும். நம்ம பெருமைப்படுறோம். இதை விட்டுட்டு இன்னைக்கு என்னமோ ராணுவ வீரர்களுக்கு, ஏன்னா ராணுவ வீரர்களுக்கு போர்லையா போய் இதுலயா போய் சண்டையா போட்டாங்க, இல்ல தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு, வாங்கி கொடுத்தவர் பாரத பிரதமர், கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர்கள். இவர்கள் தான் எந்தெந்த இது வாங்கணும், நம்ம ஆயுதங்கள் எப்படி தாக்கலாம், எதிரிகள் வந்தா எப்படி தாக்குவது என்பதை அவங்க தான் உன்னிப்பாக. முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யார? பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர். அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சு திமுக என்ன நாடகம் ஆடுறாங்க பாருங்க. இவங்க நாடகம் ஆடுறதுக்கு ஒரு எல்லையே இல்லை. நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? சரி, இதே ஸ்டாலின் விட்டு அங்க இருக்கிற நம்ம செக்ரட்டரி இவங்களை பாராட்டி ஒரு ஊர்வலம் நடத்தினா என்ன ஆகும்? என்ன அர்த்தங்கட்டத்தனமா இன்னைக்கு பேரணியா? இதெல்லாம் ரொம்ப மோசம். மக்கள் இந்த நாடகத்தை இது மாதிரி ஸ்டாலின் நடத்துற நாடகம்லாம் நிறுத்திக் கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன்.